இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரு கடிந்து கொள்ளுதலின் வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1வது வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தினவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தினவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அன்பானவர்களே, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இது கொஞ்சம் என்னடா இவ்வளவு கடிந்து கொண்டு சொல்லுகிறார்களே அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் கொடுக்குற கடவுள் தான் நம்மளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் கடிஞ்சுக்குவார். நம்ம அப்பா எப்படி நம்மளை அடிக்கிறாரோ, அப்பா எப்படி நம்மளை கடிந்து கொள்ளுகிறாரோ, அதுபோல தான் நம்முடைய கர்த்தரும் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அருமையான வார்த்தை சொல்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தினார். எவ்வளோ தான் புத்தி சொன்னாலும் இவனுக்கு ஏற மாட்டேங்குது. எத்தனை முறை இவனுக்கு சொல்லியாச்சு, இந்த பழக்கத்துக்கு அடிமையாகாதரான்னு சொல்லியாச்சு, ஆனால் அவன் திருந்த மாட்டேங்கிறானே அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் சொல்கிறத பார்த்துட்டு, அன்பானவர்களை, இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதிகப்படியாக மதுபான பழக்கம் உள்ளவர்களை கடிந்து கொண்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட நாளில் அவன் மனம் திரும்பிடுறான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு டாக்டர் இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் மதுபானம் அருந்தினீங்கன்னா நீங்கள் இறந்துருவீங்க, உங்களுடைய கல்லீரல் ரொம்ப பாதிச்சிருச்சு, இனிமேல் குடிக்காதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை சொன்னோன்னா அவன் மனம் திரும்பிடுறான். விபச்சாரம் பண்ணுகிறவனு அப்படித்தான். உனக்கு அழகான ஒரு மனைவி வந்துருச்சு, இனிமேல் நீ வேறொரு பெண்ணோட விபச்சாரம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உன் மனைவி அந்த மாதிரி பண்ணிட்டா உன் வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற நிலையை எடுத்து சொல்லுகிற போது அவன் மனம் திரும்பிடுறான். அல்லது உனக்கு குழந்தைகள் வந்துருச்சு, பிள்ளைகள் வந்துட்டாங்க, இனிமேல் அது போன்ற தவறுகளை செஞ்சால் உங்கள் பிள்ளை பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்கங்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ளே வர்றப்ப மனம் திரும்பிடுறான். புகைப்பழக்கம் இருக்கிறவனு அப்படித்தான். இந்த கெட்ட பழக்க வழக்கம், சரீரத்தை கெடுக்கிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனுங்களுக்கு அறிவுரையை சொல்ல சொல்ல திருந்திடுறாங்க. அப்படி நிறைய பேர் திருந்தி இருக்கிறாங்க. நிறையா பேர் அது போன்ற காரியங்களை செய்து மனம் திரும்பி இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு திருந்தாத நிறைய பேர் இருக்கிறான். என்னென்னா, இந்த கோயிலில் காணிக்க காசு திருடுறான் பார்த்தீங்களா, பொய் கணக்கு எழுதுறான் பாருங்கள், அவனுக்கு திருந்துறதே இல்லை, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அடிக்கடி அவர்களை கடிந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களை கடிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறதில்ல, சட்டையே பண்ணிக்கிறது, தொடர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க காணாது போயிடுறாங்கன்னா இல்லாத போயிடுறாங்க. இந்த உலகத்தில் இல்லை, அவருடைய சந்ததி இல்லை. துன்மார்க்கனை உற்று நோக்கினால் அவனுடைய சந்ததி இந்த உலகத்தில் இல்லை, அழிஞ்சு போயிடுது, அத்தனையும் அழிஞ்சு போயிடுது. அப்புறம் தான் சொல்கிறாங்க, எத்தனையோ முறை அவனுக்கு அறிவுரை சொன்னாங்க, ஆனால் அவன் கேட்கலை. எத்தனையோ முறை அவனை கடவுள் தண்டிச்சார், அவனுக்கு அறிவுரை சொன்னார், அவனுக்கு காண்பிச்சார், ஆனால் அவன் திருந்தவே இல்லை. கடைசியில் இப்போ ஒன்றும் இல்லாத போயிட்டான் பாருங்க அப்படின்னு மக்கள் சொல்லுகிற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த நமக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, ஒருவேளை நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் நமக்கு இடையூறு பண்ணுது, நம்முடைய வாழ்க்கைக்கு அது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குதுன்னா, கடவுள் நம்மை கடிந்து கொள்ளுகிற போது நம்ம அந்த காரியத்தை விட்டு வந்துடணும். ஒரு சின்ன பிரச்சனையில் கடவுள் நமக்கு அதை சுட்டி காட்டுறார் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை விட்டு விலகி வந்துடணும், அதை விட்டுறணும். அதனால நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுறக்கூடாது. ஏன்னா சடுதியில் நாசமடைந்து விடுவோம். அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து நாளைக்கு ஒன்று இது பண்ண போகிறேன், அடுத்த வாரம் பண்ண போகிறேன், அடுத்த மாதம் பண்ண போகிறேன்னு அதுக்கான நேரத்தை நமக்கு குறித்து குடிச்செல்லாம் கடவுள் செய்ய மாட்டார். சடுதியில் எப்போ நடக்குன்னு தெரியாது. அப்படி நிறையா பேர் இருக்கிறாங்க. பதவிக்காக விபச்சார பாவத்திலிருந்து விடுபடாமல் மற்றவர்களை ஏமாத்தினவனுங்க, காணிக்க காசை கொள்ளை அடித்தவங்க, கோயிலில் கொள்ளை அடித்தவங்க சடுதியில் நாசமாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கி நமக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன சின்ன பழக்க வழக்கம். ஏன்னா கண்டிப்பாக இந்த காணொளியை கேட்கிற நீங்களும் சரி,
இந்த காணொளியை சொல்கிற நானும் சரி அவ்வளோ பெரிய தவறை பண்ணுறவளாக இருக்க முடியாது. ஏன்னா கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அந்த போதனைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சடுதியில் நாசமடையக்கூடிய அளவுக்கு தவறை நாம் பண்ண போகிறதில்ல. பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். ஆனாலும் சிறு சிறு தவறுகள், சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு ஆசையில் ஒரு நிறையா சம்பாதிக்கலாங்கிற விஷயத்தில் ஒரு வியாபாரம் பண்ணுறதுலையோ மற்ற ஊழியம் பண்ணுறதுலையோ மற்ற காரியங்களிலோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு அது தவறு என்று சுட்டி காட்டுகிற போது நம்ம அதை விட்டு விலகி வந்துடணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிற போது நம்முடைய பிடரியை கடினப்படுத்தக்கூடாது. ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன், அது பார்த்துக்கலாம் விடுங்க, இந்த உலகத்தில் எவன் எதை செய்யாமல் இருக்கிறான், அவனெல்லாம் நல்லாத்தான் இருக்கிறான், ஏன் என்னை மட்டும்தான் தண்டிப்பார் ஆண்டவர், பார்த்துக்கலாம் அப்படின்னு பிடரியை கடினப்படுத்தக்கூடாது, எண்ணங்களை கடினப்படுத்தக்கூடாது. சொல்கிறாரா கேளுங்க. பிரச்சனைகள் வருதா, ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வருது, என்ன காரணம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் தெளிவாக உங்கள்கிட்ட பேசுவாருங்க. இந்த வேதத்தின் வாயிலாக கடவுள் நம்மகிட்ட பேசுவாருங்க. இந்த வசனம் நம்ம இடத்துல பேசும். அன்பானவர்களே, நாம் கடிந்து கொள்ளப்படுகிற போது பெரியவங்க மூலியமா, பெற்றோர்கள் மூலியமா, உறவினர்கள் மூலியமா, நண்பர்கள் மூலியமா, சகோதரன் மூலியமா கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வார். அப்போ நாம் என்ன பண்ணணும், அந்த காரியத்தை விட்டு விலகி வந்துடணும். வந்துட்டால் நம்ம எப்படி இருக்கலாம், அந்த உலகத்தில் நாச மோசங்கள் இல்லாமல் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். பிடரியை கடினப்படுத்தினோம்னா சடுதியிலே நமக்கு நாசம் உண்டாகும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் சிந்தித்து செயல்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கடிந்து கொள்ளுதலை உணர்ந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்மை மாற்றிக்கொள்ளுகிற போது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் எங்களை கடிந்து கொள்ளுகிற போது நாங்கள் எங்களுடைய பிடரியை கடினப்படுத்தாதபடி, நீர் எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற போது நாங்கள் அதை உதாசீனப்படுத்தாதபடி, அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி எங்களை மாற்றி திருத்தி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு ஞானத்தையும் எங்களுக்கு அறிவையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு சிறு தவறுகள் நாங்கள் செய்தாலும் கர்த்தர் அவ்வப்போது எங்களுக்கு சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு வழிகாட்டுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் நாசமடையாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய செட்டைகளின் கீழே நாங்கள் அந்த நிழலிலே வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை பாராட்டுங்க. உங்கள் இரக்கமும் உங்கள் மனதுருக்கமும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.